வணக்கம் தமிழ் ஆன்மீக நண்பர்களே. இந்த உலகில் வேகமானவைகளில் ஒன்று வாயு, மற்றொன்று மனம். அனுமனோ வாயுவின் புத்திரர். அதே வேளையில் மனதை விட வேகமாக இயங்கக்கூடியவர். அதனால்தான் அவரை மனோ ஜவம் மாருத துல்லிய வேகம் என்று போற்றுகிறார்கள். ராமாயணத்தில் யுத்த காண்டத்தில் ஒரு காட்சி. இந்திரஜித் பிரம்மாஸ்திரம் எய்கிறான். அதில் ராம லட்சுமணர்கள் மயங்கிவிட்டனர். அப்போது அங்கு வந்த ஜாம்பவான் அனுமனுக்கு ஒன்றுமாகவில்லையே என்று விபீஷணரிடம் கேட்கிறார். ராமனே தலைவன், அவரை குறித்து விசாரிக்காமல் அனுமனை குறித்து ஏன் விசாரிக்கிறாய் என்று விபீஷணர் ஜாம்பவானிடம் கேட்டார். அதற்கு ஜாம்பவான், அனைவரும் சாய்ந்திருந்தாலும் அனுமன் பிழைத்திருந்தால் நாங்கள் அனைவருமே பிழைத்தவர்களே ஆவோம் என்று கூறினார். அதன்படியே அனுமன் சஞ்சீவி மலையை கொண்டு வந்து எல்லாரையும் காப்பாற்றினார். தெய்வத்தால் ஆகாது எனினும் தெய்வ பக்தியின் துணை கொண்டு முயன்றால் வெற்றி கிடைக்கும் என்பதனை நிகழ்த்தி காட்டியவர் அனுமர். அனுமன் வழிபாடு நமக்கு உணர்த்தும் தத்துவங்கள் அதிகம். சிரஞ்சீவியான அனுமனை வழிபடுவதன் மூலம் நாம் அடைகின்ற பலன்கள் ஏராளம். அதிலும் அனுமன் ஜெயந்தி நாளில் வழிபாடு செய்தால் அற்புத பலன்களை பெறலாம் என்கிறார்கள் பலன்களை பெற்ற பக்தர்கள். மனக்குரங்கை வசமாக்கும் மாருதி வழிபாடு. ஆதிசங்கர பகவத் பாதாள் ஈஸ்வரனிடம் வேண்டும் பொழுது மனதை ஹிருதய கபி என்கிறார். கபி என்றால் குரங்கு. மனம் வசமாகிவிட்டால் அனைத்தும் வசமாகிவிடும். இந்திரியங்கள் மனதின் தூண்டுதலால் இயங்குபவை. மனம் ஒடுங்கிவிட்டால் இந்திரியங்களும் முறைப்படும் அல்லது ஒடுங்கும். இப்படி வாழும் உயிர்கள் அனைத்துக்கும் பலமாகவும் பலவீனமாகவும் விளங்குவது மனம். அப்படிப்பட்ட மனதை வெல்வது எப்படி என்று வாழ்ந்து காட்டியவர் ஆஞ்சநேயர். அந்த காலத்தில் முனிவர்கள் மனதை அடக்க காடுகளிலும் மலைகளிலும் சென்று தவம் இயற்றினர். ஆனால் அனுமனோ ராமபிரானுக்கு சேவை செய்து கொண்டே அதை சாதித்தார். அதாவது கடமைகளை செய்வதற்கும் மனதை அடக்குவதற்கும் சம்பந்தமில்லை என்று நிரூபித்தார். இறைவன் பால் பக்தி செலுத்தினால் மனதை அடக்கி சகல சக்தியும் பெறலாம் என்று உணர்த்தினார். இந்த உலகில் வேகமானவைகளில் ஒன்று வாயு, மற்றொன்று மனம். அனுமனோ வாயுவின் புத்திரர். அதே வேளையில் மனதை விட வேகமாக இயங்கக்கூடியவர். அதனால்தான் அவரை மனோ ஜவம் மாருத துல்லிய வேகம் என்று போற்றுகிறார்கள். ஜவம் என்றால் வேகம், மாருதம் என்றால் காற்று. மாருதியை வேண்டிக் கொண்டால் அதிவிரைவாக நம் பிரச்சனைகளிலிருந்து விடுதலை கிடைக்கும் என்பது நம்பிக்கை. கிரக தோஷங்கள் தீர்க்கும் ஆஞ்சநேயர். சனி பகவான் பார்வையால் துன்பப்படுகிறவர்களுக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு என்பது அருமருந்து. சஞ்சீவி மூலிகை தேடி போன அனுமனை பிடிக்க சனி பகவான் பின்தொடர்ந்ததாகவும் அனுமன் அவர் பார்வையிலிருந்து தப்பித்துக் கொண்டதோடு சனி பகவான் எதிர்பாராத போது அவரை தாக்கி தன் பலத்தால் வீழ்த்தினாராம். அப்போது தன்னை விடுவிக்குமாறு வேண்டிக் கொண்ட சனி பகவானிடம் ராமபக்தர்களுக்கு ஒரு நாளும் துன்பம் தரக்கூடாது என்னும் வரம் வாங்கிக் கொண்டு விடுவித்தாராம் ஆஞ்சநேயர். எனவே ஆஞ்சநேயர் பக்தர்களை, ராமநாமம் சொல்பவர்களை சனி தோஷம் பாதிக்காது என்பது நம்பிக்கை. இதற்கு சாட்சியாக ஆம்பூர் அருகே கோயில் கொண்டிருக்கும் வீர ஆஞ்சநேயர் பிரம்மாண்ட திருமேனியராக தன் காலடியில் சனி பகவானை அடக்கி வைத்திருக்கும் திருக்கோலத்தில் காட்சியருள்கிறார். எனவே சனி தோஷம், ஏழரை சனி, அஷ்டம சனி ஆகியவற்றால் பாதிக்கப்படுபவர்கள் ஆஞ்சநேயரை வணங்கி வழிபடுவதன் மூலம் நன்மைகள் கிடைக்கும். குறிப்பாக அனுமன் ஜெயந்தி நாளில் அவரை தரிசனம் செய்து வழிபட்டால் சனி தோஷம் விலகி நன்மைகள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. மனோகாரகனாகிய சந்திரன் வலிமை இல்லாமல் இருக்கும் ஜாதகக்காரர்களுக்கு மன வலிமை குறைவாக இருக்கும். முடிவுகள் எடுக்க முடியாமல் திண்டாடுவார்கள். அப்படிப்பட்டவர்கள் தொடர்ந்து அனுமனை தியானிப்பதன் மூலம் தைரியமும் நம்பிக்கையும் பெறலாம். ஆரோக்கிய குறைபாடு உள்ளவர்கள் சஞ்சீவி ஆஞ்சநேயர் சன்னதி இருக்கும் ஆலயங்களுக்கு சென்று வழிபடுவதன் மூலம் ஆரோக்கியத்தில் மேம்பாடு அடையலாம். இந்த ஆண்டு ஆஞ்சநேயர் ஜெயந்தியானது வருகின்ற வெள்ளிக்கிழமை, அதாவது 19/12/2025 அன்று அமாவாசை நாளில் கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் இயன்றவர்கள் ஆலய தரிசனம் செய்து வழிபடுவது சிறப்பு.
நாள் முழுவதும் ராம நாம ஜெபம் செய்வது மிகவும் பலம் தரும். வீட்டிலேயே வழிபாடு செய்பவர்கள் தவறாமல் ஆஞ்சநேயருக்கு துளசியும் சிறு வெண்ணையும் அவர் படத்திற்கு சாத்தி வேண்டிக் கொள்ள வேண்டும். பக்தியோடு படைக்கும் எதையும் ஏற்பவர் ஆஞ்சநேயர். அவருக்கு பிரியமான நிவேத்தியங்கள் வெண்ணெய், வடை, வெற்றிலை, பழங்கள், கற்கண்டு, இனிப்பு பொருட்கள் என எளிய பிரசாதங்கள் எதுவாகினும் ஆஞ்சநேயர் அதை அன்போடு ஏற்று அருளக்கூடியவர். உளுந்தினால் செய்யப்படும் நிவேதனங்கள் அனுமனுக்கு பிரியமானவை மட்டுமல்ல, ராகு தோஷம் தீர்க்கும் பரிகாரமாகவும் விளங்கும். அனுமனுக்கு பிரியமானது வடைமாலை. வெண்ணெய் காப்பு மற்றும் வடைமாலை சாத்தியிருக்கும் ஆஞ்சநேயர் திருமேனியை தரிசனம் செய்வது மிகவும் பாக்கியம் நிறைந்ததாகும். ஆபத்து காலத்தில் அழைத்ததும் ஓடி வந்து காப்பவர் அனுமன். ராமநாமத்தை ஜபம் செய்வதன் மூலம் அவர் அருளை பெற முடியும் என்றாலும் அவருக்கான துதிகளும் அநேகம் உள்ளன. அனுமன் சாலிசா பாராயணம் செய்வதன் மூலமும் கேட்பதன் மூலமும் மன பயம் நீங்கி காரிய சித்தி பெறலாம். இது தவிர எளிமையாக சொல்லி துதிக்கவும் சில சுலோகங்கள் உண்டு. ஓம் ஆஞ்சநேயாய வித்மகே வாயுபுத்ராய தீமகி தன்னோ ஹனுமன் பிரசோதயாத் என்னும் காயத்ரி மந்திரத்தை அனுமன் ஜெயந்தி நாளில் 108 முறை சொல்லி வழிபட்டால் வேண்டும் வரம் கிடைக்கும் என்று அனுபவத்தால் உணர்ந்த பக்தர்கள் கூறுகிறார்கள். ஆஞ்சநேயர் ஜெயந்தி என்பது வெறும் ஒரு திருவிழா மட்டுமல்ல, அது சக்தியின் விழிப்பு நாள். ஹனுமான் பூமியில் அவதரித்த நாள். அஞ்சனை மாதா கேசரி மகாராஜா இவர்களின் புதல்வனாக வாயு பகவானின் அம்சமாக அவதரித்த மகாவீரன். இந்த நாளில் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்தால் பயம் விலகும், எதிர்மறை சக்திகள் அழியும், மன தைரியம் உயரும், வாழ்க்கை தடைகள் அனைத்துமே உடைந்துவிடும். ஹனுமான் வாயு தேவனின் மகன். அதனால்தான் வேகம், உயிர் சக்தி, பிராண சக்தி, மூச்சின் ஆற்றல் அனைத்தும் அவரிடம் நிறைந்திருக்கிறது. வாயு இல்லாமல் உயிர் இல்லை. அதே போல் அனுமான் இல்லாமல் ராமாயணம் இல்லை. அனுமான் உடல் சக்தி மட்டுமல்ல, மன சக்தியின் உச்சம். ஒரு குழந்தை சூரியனை பழம் என்று நினைத்து வானில் பறந்தது. அந்த குழந்தைதான் அனுமான். சூரியன் ஆத்ம சக்திக்கான அடையாளம். அதை அடைய முயன்ற அனுமன் எதையும் சாதிக்க முடியும் என்ற வாழ்க்கை பாடத்தை மனிதருக்கு கற்றுக் கொடுத்தார். இந்த நிகழ்வு என்ன சொல்கிறது என்றால், நம்பிக்கையும் முயற்சியும் இருந்தால் அசாத்தியமான வெற்றி நமக்கு கிடைக்கும் என்பதை உணர்த்துகிறது. அனுமான் தன்னை ஒருபோதும் தெய்வம் என்று நினைக்கவில்லை. அவர் சொன்னது ஒன்றே ஒன்றுதான், ராமன் தான் எல்லாம். ராமன் என்றால் தர்மம், ராமன் என்றால் நேர்மை, ராமன் என்றால் நியாயம், ராமன் என்றால் உண்மை. அதனால்தான் அனுமன் தர்மத்தின் காவலனாக போற்றப்படுகிறான். ராமனை நினைத்தால் அனுமன் ஓடோடி வருவார். கடல் அளவில்லாத தடையாக நின்றது. ஆனால் அனுமன் என்ன செய்தார்? அவர் கடலை பார்க்கவில்லை, ராமனின் ஆணையை பார்த்தார். ஒரே பாய்ச்சலில் கடலை கடந்தார். இந்த சம்பவம் சொல்லும் வாழ்க்கை உண்மை என்னவெனில், தடைகள் பெரியது அல்ல, நம்முடைய நம்பிக்கை சிறிதளவும் குறையக்கூடாது என்பதை உணர்த்துகிறது. லக்ஷ்மணன் உயிருக்காக போராடினார், மருந்து இல்லை. அந்த நேரத்தில் அனுமான் என்ன செய்தார் என்றால், மலையை முழுவதுமாக தூக்கி வந்தார். அதனால்தான் அனுமன் நோய்களை நாசப்படுத்துபவன், அனுமன் உயிரை காப்பவன் என்று வழிபடப்படுகிறான். இன்றும் ஹனுமன் வழிபாடு என்பது நோய்களுக்கு மருந்தாகவும் மன அழுத்தத்திற்கு தீர்வாகவும் அமைகிறது. அனுமன் உடலில் பலம் மிகுந்தவன் என்று பலர் நினைக்கிறார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால், அனுமன் ஞானத்தில் பலசாலி. அவர் வேதங்களை அறிந்தவர், நவக்கிரகங்களின் ரகசியம் தெரிந்தவர், பிராணாயாமத்தின் மூல சக்தியை உணர்ந்து கொண்டவர். அதனால்தான் ஹனுமன் ஜெபம் செய்தால் மனம் ஒருமுகப்படும். இந்த ஆஞ்சநேயர் ஜெயந்தி நாளில் நாம் செய்கின்ற வழிபாட்டு முறைகளானது, அதிகாலை எழுந்து குளித்து சிவப்பு அல்லது காவி நிற உடை உடுத்த வேண்டும். ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாத்தலாம், வெள்ளத்தை மாலையாக சூட்டலாம், வடை மாலை சூட்டலாம், வெற்றிலை, வாழைப்பழம் இவற்றை படைக்கலாம், நெய் தீபம் ஏற்றலாம். இந்த பூஜைகளின் மூலமாக பயம் நீங்கும், நம்முடைய எதிரிகள் தோல்வி அடைவார்கள், நோய் குணமாகும், மன தைரியம் அதிகரிக்கும், வேலை தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும், திருமண தடைகள் நீங்கும், குழந்தைகள் நலம் பெருகும், விபத்துகளிலிருந்து நாம் காக்கப்படுவோம், நவக்கிரக தோஷங்கள் அனைத்துமே நிவர்த்தியாகும், நம்முடைய கர்மா சுத்திகரிக்கும், பக்தி உணர்வானது உயரும், இறைவன் நம் அருகில் இருக்கிறார் என்ற உணர்வு எப்பொழுதுமே மேலோங்கி இருக்கும். அனுமன் உங்களை சோதிக்க மாட்டார், உங்களை பாதுகாப்பார். ராமனின் பெயரை சொல்லுங்கள், அனுமன் உங்களோடு நடப்பார். இந்த அனுமன் ஜெயந்தி உங்கள் வாழ்க்கையில் சக்தி, தைரியம், வெற்றி, அமைதி அனைத்தையுமே கொண்டு வரட்டும்.
அஞ்சிலே ஒன்றாறாக ஆறுயிர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டையலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான். அஞ்சனை மைந்தா போற்றி, அஞ்சினை வென்றாய் போற்றி, வெஞ்சினை கதிர்பின் சென்று பிழுமறை உணர்ந்தாய் போற்றி, மஞ்சனமேனி ராமன் மலர்பதம் மறவாய் போற்றி, ஏஞ்சலில் ஊழியெல்லாம் இன்றன் விருப்பாய் போற்றி. நன்றி, வணக்கம்.